பிரேக்கிங் நியூஸ். அரபிக் கடலோரத்தை அதிர வைத்த பெரும் தாக்குதல். அமெரிக்காவின் பலத்த பாதுகாப்பு கவசமாக கருதப்பட்ட அதிநவீன ரேடார் அமைத்து ஏவுகணை தாக்குதலில் தகர்க்கப்பட்டதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த ரேடார் சாதாரணமில்லை. இது அமெரிக்காவின் AN/FPS-132 வகை நீளதூர ஏவுகணை எச்சரிக்கை ரேடார். சுமார் $1.1 பில்லியன் மதிப்புடைய இந்த அமைப்பு 5000 கிலோமீட்டர் தூரம் வரை வான்வெளியை கண்காணிக்கக்கூடிய சக்தி கொண்டது. இந்த அமைப்பு நிறுவப்பட்டிருந்தது கத்தர் நாட்டிலுள்ள அல் உதைத் ஏர்பேஸ் விமானப்படை தளத்தில். அமெரிக்காவின் மத்திய கிழக்கு இராணுவ நடவடிக்கைகளுக்கான முக்கிய கட்டுப்பாட்டு மையமாக கருதப்படும் இந்த தளம் தற்போது உலக கவனத்தின் மையமாக மாறியுள்ளது. ஈரான் தரப்பில் இந்த தாக்குதல் சாதிக் 4 எனப்படும் இராணுவ நடவடிக்கையின் ஒரு பகுதியாக நடந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தாக்குதலால் அமெரிக்காவின் ஏவுகணை முன்னெச்சரிக்கை கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக டெஹ்ரான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ரேடார் மூலம் அமெரிக்கா மத்திய கிழக்கின் பெரும்பாலான வான்வெளி இயக்கங்களை கண்காணித்து வந்தது. ஏவுகணைகள் ஏவப்படும் முன்பே கண்டறியும் திறன் இதற்கு இருந்தது. இப்போது கேள்வி என்ன? அமெரிக்காவின் பாதுகாப்பு கவசத்தில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுவிட்டதா? இது பிராந்திய போருக்கு புதிய திருப்பமா அல்லது இது தகவல் போர் மட்டுமா? வாஷிங்டன் இதற்கு இன்னும் அதிகாரப்பூர்வ பதில் அளிக்கவில்லை. ஆனால் உலக அரசியல் சூழ்நிலை இன்னும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கில் பதட்டம் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் பல அதிர்ச்சி தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். பிரேக்கிங் அப்டேட்ஸுடன் மீண்டும் சந்திப்போம்.